மரமஞ்சள் அப்படிங்கிறது. சமீபத்திய ஆராய்ச்சிகள் இந்த மரமஞ்சள்ல இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யுது. நிறைய பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இந்த பிசிஓடியிலே வந்து இன்ஃப்ளமேட்டரி பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியே வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகும். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலுமே இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. உடம்புல எப்பவுமே ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். செரிமான கோளாறுகள் நிறைய வந்து இருக்கும். ஸோ முகத்தில் பருக்கள் உண்டாகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளோடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி பிசிஓஎஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுக்கு இந்த மரமஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மரமஞ்சளை எப்படி பயன்படுத்துறது? இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி பொடி பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ மாதிரி வச்சு ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகும். முக்கியமாக 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மரமஞ்சள் டீ எடுத்துக்கும் போது பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும். உடம்பு வெயிட்டும் வந்து குறையும்.